Students, இந்த வீடியோவில் எக்ஸைஸ் சம் நம்பர் 9 நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 75ல இருக்கு. ஸோ என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் சசிகுமார். ஸோ சசிகுமார் அவருடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 2017 அக்டோபர் மந்தில் நடந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அக்டோபர் 1 இவர் சசி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கூட்ஸ். அதாவது நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கேஷ் தான் தேவை அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது அசஸ் இருந்தால் கூட என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இவர் அக்டோபர் 1 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 40,000 ஒர்த்துள்ள கூட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் கேஷை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கேஷ் டு கேபிட்டல்னு போடுறீங்க. நீங்கள் கூட்ஸோ இல்லை ஏதாவது அசஸை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கன்சர்ன் அசட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்னங்க கேபிட்டல் அக்கௌண்ட், அவ்வளோதாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 அக்கௌண்ட் இருக்குங்க. ஒன்று கூட்ஸ், சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா கேபிட்டல். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அதனால் ஸ்டாக்கு. ஸோ சசி இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த ஸ்டாக் அமௌண்ட் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா சசி கேபிட்டல் அக்கௌண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது ஸ்டாக் அப்படிங்கிறது என்னங்க, அசட். என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் கீழே வருங்க, ரியல் அக்கௌண்ட் நேச்சர். அப்போது சசி ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக் என்ன ஆகுதுங்க, பிஸ்னஸ் உள்ளே வருது, அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன். சரிங்களா? அடுத்தது ஸ்டாக்கை யார் இன்வெஸ்ட் பண்ணாங்க, சசி. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்டாக் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், அவருடைய கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது சசி கேபிட்டல் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் சசி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால் சசி என்னங்க, கிவர். அப்போ கிரெடிட் த கிவர். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்டாக் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவீங்க, சசி கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணுவீங்க. பாருங்கள், ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கோம், டேட் மென்ஷன் பண்ணிட்டோம், 2017 அக்டோபர் 1. சசி கேபிட்டல் ஸ்டாக் அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், டெபிட் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்கோட வேல்யூ டெபிட்டில் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது சசி கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டில் 40,000 நம்ம அமௌண்ட்டை காமிச்சிருக்கோம். கீழே நரேஷன்ஸ். ஓகேங்களா? இந்த டிரான்சாக்ஷன் புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 3 அன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா சசி என்ன பண்ணியிருக்காரு, கேஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸில். ஸோ அக்டோபர் 1 கூட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 3 அன்னைக்கு கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதாவது ஒரே டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், அதாவது அக்டோபர் 1 பிகினிங்கில் நாங்கிட்ட இருந்த கூட்ஸை 40,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 3ஆம் தேதி கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஆக மொத்தத்தில் ஸ்டாக்கு கேஷ் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சசி இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிஸ்னஸில் போட்டிருக்காரு. சரிங்களா? அப்போ கேஷ் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன வரும், கேஷ் அக்கௌண்ட் சசி கேபிட்டல் அக்கௌண்ட். சரிங்களா? ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷனில் கூட்ஸை இன்வெஸ்ட் பண்ணனால ஸ்டாக்கு கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொன்னோம். இங்கே கேஷ் இன்வெஸ்ட் பண்ணனால கேஷு கேபிட்டல் அக்கௌண்ட், அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கு பாருங்கள் என்னென்னங்க, கேஷ் அக்கௌண்ட் சசி கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு அசட் ரியல் அக்கௌண்ட் நேச்சர் கீழே வருதுங்க. சரிங்களா? அப்போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கேஷ் உள்ளே வருதுங்க, அதனால் டெபிட் வாட் கம்ஸ் இன். சசி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ சசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால சசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்சன், அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே வருதுங்க. ஸோ அப்போ பிஸ்னஸில் கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, அப்போ சசி பார்த்திங்க அப்படின்னா கிவர், கிரெடிட் த கிவர் அக்கௌண்ட். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சசி கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். பாருங்கள், டிரான்சாக்ஷனில் 3 அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 60,000 வேல்யூ இருக்குது. சசி கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம், 60,000 கீழே நரேஷன். ஓகேங்களா? அடுத்ததான் அக்டோபர் 4 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் அருள். நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சரிங்களா? நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணிட்டாங்களா, பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் என்ன மீனிங்க, நம்ம அருளுக்கு பேமெண்ட் பண்ணணும். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க, பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அருள் அக்கௌண்ட். சரிங்களா?
பாருங்கள் தேர்ட் என்ட்ரிக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அருள் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். நம்ம பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒரு செலவு. அப்போ நாமினல் அக்கௌண்ட்டு கீழே வருது. நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்னங்க? டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? அடுத்தது அருள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னங்க? பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அருள் வந்து நமக்கு கடனுக்கு பொருளை கொடுத்துருக்காரு, விற்றுருக்காரு. அப்போது அருள் யாருங்க? கிவர். அப்போ கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி கிரெடிட் த கிவர். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள் அக்கௌண்ட். சரிங்களா? ஃபார்மேட்டில் பாருங்கள். ஃபோர்த் அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? டெபிட் 7,000 டு அருள் அக்கௌண்ட் 70,000. கீழே நரேஷன்ஸ் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் அருள் ஆர் கிரெடிட். சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கூட்ஸ் டு அருள் ₹10,000. அதாவது ஃபோர்த் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அக்டோபர் 4th அன்னைக்கு அருள்கிட்டருந்து நம்ம கூட்ஸை கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம். மறுபடியும் 6th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில கூட்ஸை வந்து குவாலிட்டியோ இல்லை வந்து டேமேஜ் ஆகிருக்கும், ஏதோ ஒரு ரீசனால் 10,000 வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கை நம்ம திரும்ப அருள்கிட்டே நம்ம கொடுத்துட்டோம். அப்போ அதுக்கு பேர் என்னங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கூட்ஸு உள்ளே வருது, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறப்போ எவ்வளோ கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது திரும்ப மறுபடியும் நம்மளுடைய செல்லர் கைக்கே போயிடுது. சரிங்களா? அதாவது சப்ளையர் கைக்கே போயிடுது. அப்போ நம்மகிட்ட இருந்து கூட்ஸ் வெளியே போகுது. அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சரிங்களா? அப்போ நம்ம கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறோம்? அருள்கிட்ட. அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஒன்று, அருள் அக்கௌண்ட் ஒன்று. சரிங்களா? அப்போ பாருங்கள் என்ட்ரி 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா அருள் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ அருள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ நம்ம திரும்ப கூட்ஸை திரும்ப நம்ம அருள்கிட்டே திரும்ப கொடுத்துட்றோம். அப்போ வந்து அவர் என்னங்க? ரிசீவர். நம்ம திருப்பி அனுப்புகிற கூட்ஸை அவர் வாங்கிக்கிறாரு. அப்போ அதனால் அவர் என்னங்க? ரிசீவர். அப்போ டெபிட் த ரிசீவர். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்போது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே ரெண்டு நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் ரூல்ஸ் அப்ளை பண்ணலாம். ரியல் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம், பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம பொருளை வாங்குகிறோம், செலவுன்னு நம்ம சொல்கிறோம். அதே பொருளை நம்ம வாங்குறப்ப அது வந்து நமக்கு ஒரு என்ன இருக்குது? ஒரு அசெட் மாதிரி தான். இப்போ நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசெட் தான். ரெண்டு ரூலுமே அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி பாருங்கள், நம்ம பொருளை வாங்கினோம், பொருளை திருப்பி அனுப்புகிறோம். சரிங்களா? அப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்னங்க? ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணது திரும்ப அனுப்புகிறப்ப என்னாகும்? பொருள் வெளியே போகுது. அப்போ என்னாகும்? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பர்ச்சேஸ் அமௌண்ட் என்ன இருக்குது? கிரெடிட்லான் இருக்குங்க. அதே நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கின பொருளை திரும்ப அனுப்பிச்சிட்டோம். அப்போ என்னாகும்? பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறப்ப அது நமக்கு திரும்ப அந்த அமௌண்ட் நமக்கு வந்துருந்தாங்க, அது நமக்கு இன்கம் தானே. அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம். ஸோ ரெண்டு ரூல்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரூல்ஸுமே, நாமினல் ரூல்ஸும் அப்ளை பண்ணலாம், ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ அருள் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். இங்கே பாருங்கள், அருள் அக்கௌண்ட் டேட்டா 10,000, பர்ச்சேஸ் ரிட்டர்ன். கூட்ஸ் திரும்ப வெளியே போயிடுச்சு. அதாவது கூட்ஸ் உள்ளாரப்போ நம்ம டெபிட் பண்ணுறோம், கூட்ஸ் வெளியே போகிறப்போ கிரெடிட் பண்ணுறோம், அவ்வளோ. சரிங்களா? 10,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட். நம்ம அருள்கிட்ட வந்து நம்ம 70,000 கூட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் 10,000 வேல்யூவில் ஸ்டாக்கை நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டோம். 70,000ல் 10,000 ரிட்டர்ன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? ரிமைனிங் இருக்கக்கூடிய 60,000 நம்ம அருளுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அருளுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ என்னாகும்? ஸோ என்னென்ன அக்கௌண்ட் இருக்குங்க? அருள் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா அருள் நம்மகிட்டேருந்து கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ஸோ கேஷ் நம்மகிட்டேருந்து வெளியே போகுது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அக்கௌண்ட் இருக்குங்க? அருள் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? அருள் அப்படிங்கிறது பர்சன், நம்மகிட்டேருந்து கேஷை ரிசீவ் பண்ணுறாரு, அதனால் டெபிட் த ரிசீவர். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் நம்மகிட்டேருந்து வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? அப்போ என்ட்ரி என்னங்க? அருள் அக்கௌண்ட் டெட்டா 60,000 டு கேஷ் அக்கௌண்ட் 60,000. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். இப்போ நாம் சந்தருக்கு பொருளை நம்ம கடனுக்கு விற்கிறோம். அப்போ பொருள் நம்மகிட்டேருந்து வெளியே போகுது. சரிங்களா? சந்தர் நமக்கு பணம் திருப்பி தரணும். அப்போது சந்தர் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது. சரிங்களா? பாருங்கள், சந்தர் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ சந்தர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இவர் நம்மகிட்டேருந்து பொருளை வாங்கிக்கிறாரு. அப்போ டெபிட் த ரிசீவர்.
சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது, ரியல் அக்கௌண்ட்டும் எடுத்துக்கலாம், நாமினல் அக்கௌண்ட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நாமினல் அக்கௌண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்ஸை விற்கிறோம், அது நமக்கு இன்கம், அப்போ கிரெடிட் ஆல் த இன்கம். சரிங்களா? சேல்ஸ் ஒரு ரியல் அக்கௌண்ட் படி ரூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குங்க, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ பொருள் நம்மகிட்டேருந்து வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரெண்டுமே ஒரே ரூல்ஸ் தான் வரும். சரிங்களா? அப்போ சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ பாருங்கள், சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு 30,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 18th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தர் ரிட்டர்ன்டு கூட்ஸ் வாஸ் 6,000. அப்போ நம்ம 30,000 ஒருத்தர் ஸ்டாக்கை வந்து சந்தருக்கு நம்ம சேல் பண்ணோம், அதில் 6,000 ஒருத்தர் கூட்ஸை திரும்ப நமக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம சேல் பண்ணதை திரும்ப நமக்கே அனுப்பிச்சனால அது சேல்ஸ் ரிட்டர்ன். பொருளை விற்கும் போது பொருள் வெளியே போகுது, விற்ற பொருள் ரிட்டர்ன் ஆகும்போது திரும்ப நம்மக்கிட்டே உள்ளே வந்துடுது. சரிங்களா? அதுக்கு பேர் என்னென்னா சேல்ஸ் ரிட்டர்ன். யாருக்கு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா சந்தர் வந்து கூட்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. சரிங்களா? அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு, இன்னொன்று சந்தர் அக்கௌண்ட். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம என்ன இருக்குது, ரியல் அக்கௌண்ட்டும் எடுக்கலாம், நாமினல் அக்கௌண்ட்டும் எடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பொருளை விற்றோம், பொருள் திரும்ப நமக்கே உள்ளே வந்துருச்சு. அப்போது டெபிட் வாட் கம்ஸ் இன், டெபிட். சரிங்களா? பொருள் விற்ற பொருள் திரும்ப நமக்கிட்டே வந்துருச்சு, அப்போ உள்ளே வந்துருச்சுங்களா கூட்ஸ், அதனால் என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணிக்கிறோம். சந்தர் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பொருளை திரும்ப நமக்கு கொடுத்துட்றாரு. அப்போ அவர் யாருங்க, கிவர், கிரெடிட்டு கிவர். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட். சரிங்களா? பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா 6,000 டு சந்தர் அக்கௌண்ட் 6,000. ஓகேங்களா? ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சந்தர் என்ன இருக்குங்க அப்படின்னா 20 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 23,000. அப்போ நம்ம ஃபுல் செட்டில்மெண்ட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சந்தருக்கு நம்ம எவ்வளோ கூட்ஸை சேல் பண்ணியிருக்கோம், 30,000க்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ கூட்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னா 6,000. அப்போ ரிமைனிங் அவர் எவ்வளோ நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம், 24,000 செட்டில்மெண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, 23,000 பே பண்ணி செட்டில்மெண்ட்டை கிளியர் பண்ணுறாரு. அப்படின்னா 24,000 அவர் பே பண்ணணும், 23,000 பே பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. அப்படின்னா 1,000 rupees நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவருக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணிட்டோம். அப்போ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குது, நமக்கு லாஸ். நமக்கு எவ்வளோ கேஷ் வரணும், 24,000 வரணும். ஆனால் அவர் 23,000 செட்டில்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கேஷ் நமக்கு எவ்வளோ வரும், 23,000 வரும், 1,000 rupees டிஸ்கவுண்ட். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்னென்ன அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட், சந்தர் அக்கௌண்ட். சரிங்களா? கேஷ் அப்படிங்கிறது ஒரு நமக்கு அசெட், ரியல். அவர் நம்ம செட்டில்மெண்ட் பண்ணும்போது பணம் நமக்கு உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸ் இன். சரிங்களா? அவர் செட்டில்மெண்ட் பண்ணும்போது நம்ம 1,000 rupees என்ன பண்ணிடுறோம், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணிடுறோம். அதனால் டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் த லாஸஸ். சரிங்களா? டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறது நமக்கு ஒரு லாஸ். நமக்கு 24,000 வரணும், 1,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா 1,000 rupees நமக்கு லாஸ். சரிங்களா? அடுத்தது சந்தர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அவர் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணுறாரு, அதனால் கிரெடிட்டை கிவர். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து 24,000 கேஷ் வரணும். ஆனால் அவர் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறாருன்னா 23,000. அப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் நம்ம டெபிட் பண்ணுவோம், 23,000 தான் பண்ண முடியும். ஏன்னா 23,000 தான் அவர் நமக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிடுறோம், 1,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட்டாக அலோவ் பண்ணிட்டோம். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு லாஸ். இப்போ லாஸ் என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டெப்டா. இப்போ 24,000 கரெக்டாக போச்சா, கேஷ் நமக்கு 23,000 வந்துருச்சு, 1,000 rupees டிஸ்கவுண்ட் அலௌடு, இப்போ 24,000. அப்போ சந்தர் நமக்கு எவ்வளோ தரணும், 24,000. டேலி ஆச்சுங்களா? ஸோ அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ எவ்வளோ நமக்கு தரணும், பைசா எவ்வளோ தரணும், ஸோ எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நாம் அந்த என்ட்ரியை கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25th அன்னைக்கு பெய்டு சேலரிஸ் த்ரூ இசிஎஸ், அதாவது நம்ம சம்பளம் கொடுத்துருக்கோம் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலிமா ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறப்ப என்னாகும், நம்ம கேஷாக பே பண்ணியிருக்கோமா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்குங்களா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். அப்போது சேலரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், சேலரி அக்கௌண்ட், இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா? அப்போ பாருங்கள், சேலரி அக்கௌண்ட்,
பேங்க் அக்கௌண்ட். சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், நாமினல் நேச்சர் அக்கௌண்ட்டுக்கு கீழே வருது, அதனால் டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ். பேங்க் அப்படிங்கிறது என்ன இருக்குது, நம்ம பர்சனாகவும் எடுத்துக்கலாம், பேங்க்கை வந்து நம்ம ஒரு அசட்டாகவும் எடுத்துக்கலாம். பர்சன் அப்படின்னு ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா கிரெடிட் த கிவர். ஸோ சேலரி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போகும், அப்போ என்ன ஆகும், பேங்கர் கிவர். ரியல் அக்கௌண்ட் படி என்னங்கன்னா பார்த்தீங்கன்னா பணம் வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் தான் ஆகும். சரிங்களா, சேலரி அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா, இப்போ பாருங்கள், சேலரி அக்கௌண்ட் டெட்டா 2000, பேங்க் அக்கௌண்ட் 2000. ஓகேங்களா, அடுத்த லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13th அன்னைக்கு என்ன இருக்குது, சசி டுக் ஃபார் பர்சனல் யூஸ் கூட்ஸ் ஒர்த் ₹10,000. அதாவது சசிங்கிறவர் வந்து ப்ரொப்ரைட்டர், பிஸ்னஸ்லேருந்து கூட்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 வேல்யூவில் கூட்ஸை பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணால் அது என்ன சொல்லுவோம், ட்ராயிங்ஸ். அப்போ போன கேஷை வித்ட்ரா பண்ணால் நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை போடுவோம், இங்கே என்ன பண்ணுறாரு, கூட்ஸை வித்ட்ரா பண்ணுறாரு, அதனால் ஸ்டாக் அப்படின்னு நம்ம போடுவோம். சரிங்களா, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், ஸ்டாக் ஆர் பர்ச்சேஸ் எதை வேணால் நீங்கள் போடலாம். சரிங்களா, அப்போ ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ட்ராயிங் ஏன்னா யார் வித்ட்ரா பண்ணுறாங்க, ப்ரொப்ரைட்டர் பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணுறாங்க, அதனால் இது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுக்கிறாரு, அப்போது ப்ரொப்ரைட்டர் வந்து யாருங்க, ரிசீவர், அப்போ டெபிட் த ரிசீவர். ஸ்டாக் பொருள் வெளியே போகுது, அப்போ என்ன இருக்கும், கிரெடிட் வாட் கோஸ். ஓகேங்களா, பாருங்கள், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என்னங்க ஸ்டாக் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி ரஃப் கால்குலேஷன்லாம் வந்து நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு என்ன அக்கௌண்ட்டு என்ன ரூல்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் பண்ணணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன இருக்குது அப்படின்னா ஸோ மேனுவலாக வந்து ஒரு உங்களுக்கு ரிட்டன் ஃபார்மில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் காட்டணும் அவசியம் இல்லை. ஸோ இதுதான் உங்களுடைய ஜேர்னல் என்ட்ரி ஃபார்மேட். ஓகேங்களா.